இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதியோர் உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி வழங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பக்கத்து மாநிலத்திற்கு கூட செல்லாதவர் எப்படி மத்திய அமைச்சரிடமிருந்து நிதி பெற்று தருவார்? முதலமைச்சரை விமர்சித்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. சுனாமி நினைவு தினம். கடலில் பால் ஊற்றி பலியானவர்களுக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மரியாதை. பக்கத்து மாநிலத்திற்கு கூட செல்ல முடியாத முதலமைச்சர் ரங்கசாமி எப்படி மத்திய அமைச்சரிடமிருந்து நிதியை பெற்றுத் தருவார் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், நாங்கள் எல்ஜேகே கட்சி தொடங்கி உள்ளோம். பெண்கள் சார்ந்த பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளோம். 6 பெண் தலைவர்கள் பெயரில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒரே ஒரு பெண் மட்டுமே உள்ள நிலையில் புதுச்சேரியில் குறைந்தது 6 பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை அமர்த்த உறுதியளித்துள்ளோம். மகளிருக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அமைப்பது, அவர்களின் தொழிலை மேம்படுத்துவது, சுய உதவி குழுக்கு நிதி ஆதாரம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வைத்துள்ளோம். இது மகளிருக்கு மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் உயரும். புதுச்சேரிக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியையே திருப்பி அனுப்பி வருகின்றோம். அதனை திட்டமிட்டலோடு செலவு செய்தாலே பல திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஊழலால் பல தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் புதுச்சேரி வர தயங்குகிறார்கள். அவர்கள் உள்ளே வரும்போதே பேரம் பேசப்படுகிறது. இந்த அரசை சேர்ந்தவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளாமல் ஊழலை மட்டுமே பிரதானமாக செய்கிறார்கள். போலி மருந்து விவகாரத்திற்கு அரசு முழு பொறுப்பு. பல விஷயங்களை இன்னமும் மக்கள் வெளியே சொல்ல தயங்குகிறார்கள். இங்கு பல பிரச்சனைகள் உள்ளது. அரசு பள்ளியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். பல அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. போலி மருந்து விவகாரத்தில் ஆளும் அரசை சேர்ந்தவர்களும் தொடர்பில் இருப்பதால் சிபிஐ ஓய்வு பெற்ற நீதிபதி என அனைத்து விசாரணை அமைப்புகளையும் ஒன்றிணைத்து இந்த விசாரணையை நடத்த வேண்டும். நாங்கள் விற்பது அரசின் அனுமதி பெற்ற லாட்டரி. நாங்கள் கள்ள லாட்டரி விற்பனை செய்யவில்லை. இவர்களின் கட்சிக்காரர்கள் போலித்தனமாக பல விஷயங்களை செய்து வருகின்றனர். நாங்கள் வெளிப்படையாக தொழில் செய்து வருகிறோம். முறையாக வரி கட்டி தொழில் செய்து வருகிறோம். புதுச்சேரி ஏற்கனவே சிங்கப்பூர் போல்தான் உள்ளது என சொல்லும் முதலமைச்சர் ரங்கசாமி, முதலில் சிங்கப்பூர் சென்று பார்க்க வேண்டும். புதுச்சேரியை விட்டே வெளியே செல்லாத அவர் சிங்கப்பூரை பற்றி பேசுகிறார். இது கிணற்றில் உள்ள தவளை கடலை பற்றி பேசுவது போல் உள்ளது. பாஜகவில் உரிய அங்கீகாரம் இல்லாததால் நான் வெளியே வந்தேன். இன்று தனி கட்சி தொடங்கியுள்ளேன். நான் யாருக்கும் எதிராகவோ யாருக்கும் ஆதரவாகவோ இல்லை. எது சரியோ அதை சரி என்றும், தவறு என்றால் யாராக இருந்தாலும் தவறு என கூறுவேன். புதுச்சேரியில் தற்போது பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதற்கு ஆளும் அரசுதான் பொறுப்பு. அரசியலுக்கு தைரியமாக வந்துவிட்டோம். இனி எதற்கும் பயப்படக்கூடாது. நான் அறிவித்த அனைத்து திட்டங்களும் வளர்ச்சிக்கான திட்டங்கள். இது வாக்குறுதியாக மட்டுமில்லாமல் நிச்சயம் செயல்பாட்டுக்கு வரும். புதுச்சேரியின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் தயாராக வைத்துள்ளோம். புதுச்சேரி ஒரு உலக அளவில் முக்கிய சுற்றுலா நகரம். ஆனால் இங்கு சுற்றுலாவை மேம்படுத்த திட்டங்கள் இல்லை. சுற்றுலா பயணிகள் சுலபமாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணிக்க போதுமான உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படவில்லை. புயல், மழை நிவாரணம், மருத்துவ உதவி, கல்வி உதவி, கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களுக்கு உதவி என கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் புதுச்சேரிக்காக 20 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளேன். மத்திய அரசிடம் போதுமான நிதியை நாம் கேட்டு பெற வேண்டும். இங்குள்ள முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்திற்கு கூட செல்வதில்லை. மத்திய அரசு பிற நாடுகளுக்கு கூட நிதி வழங்குகிறது. நம் நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்திற்கு மத்திய அரசு நிதி கொடுக்காதா? தாவேகாவுடன் கூட்டணி குறித்து எங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளோம். அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமையும். ஆனால் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து எங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளோம். அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமையும். ஆனால் விஜயுடன் இருப்பவர்கள் அவரை குழப்பத்திலேயே வைத்துள்ளனர். தற்போதுதான் கட்சி தொடங்கியுள்ளோம். நிர்வாகிகள் நியமனம் நடைபெறுகிறது. இனிமேல் தான் வேட்பாளர் தேர்வு நடைபெறும் என்றார். சுனாமி நினைவு தினத்தையொட்டி காந்தி சிலைக்கு பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மீனவர்கள் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில்
21வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை பின்புறம் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலில் பால் ஊற்றி மலர் வளையம் வைத்து சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரை காந்தி சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுனாமியால் உயிர் நீத்தவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கடற்கரை மணல் பரப்புக்கு சென்று பெண்கள் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கொஞ்சம் ஊத்துற மாதிரி சரியா கிடைக்கல ஐயா, அங்க கிடைக்கவே இல்லை ஐயா, கொஞ்சம் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவின்படி தங்களை பணி நிரந்தரம் செய்யாததை கண்டித்து இன்று மாலை பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் டார்ச்சை அடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட வருகின்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்து நாளைய தினம் தலைமை செயலரை சந்தித்து ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இயங்கும் அரசு பள்ளிகளில் ஆள் சேர்ப்பு விதிகளுக்கு உட்பட்டு கடந்த 3 முதல் 6 ஆண்டுகளில் 292 ஆசிரியர்கள் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை ஒப்பந்த ஆசிரியர்களை அரசு பணி நிரந்தரம் செய்யவில்லை. இதனை கண்டித்து ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் தேர்தல் நெருங்குவதால் காலம் தாழ்த்தாமல் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் 100 அடி சாலையில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமர்ந்து இன்று மாலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து இரவு நேரமாகியும் அவர்கள் கலைந்து செல்லாததால் டார்ச் லைட் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பள்ளி கல்வித்துறை அலுவலகத்துக்கு நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களிடம் அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்தார். தொடர்ந்து நாளைய தினம் தலைமை செயலரை சந்தித்து ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி வலியுறுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வீரதீர குழந்தைகள் தின விழா இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் பிரதமர் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. மேலும் எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கி வரும் நிலையில் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2500 விரைவில் வழங்கப்படும் என்றார். இதேபோல் முதியோருக்கும் உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி வழங்க உள்ளதாகவும் அறிவித்தார். புதுச்சேரியில் பசி பட்டினியோடு இருப்பதாக யாரும் சொல்ல முடியாது. முதியோர் உதவித்தொகை, இலவச அரிசி மற்றும் கோதுமை வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் சாதாரண ஒரு குடும்பம் பசியில்லாமல் இருப்பதற்காக செயல்படுத்தப்படுகிறது. கோதுமை வழங்கப்படுவது போல் 1 கிலோ கேழ்வரகு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் கேட்டுள்ளனர். இதனையும் அரசு கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது என்றார். வில்லியனூர் தொகுதி ஒதியம்பட்டு கிராமத்தில் ரூபாய் 1.95 கோடி செலவில் சாலை, கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இன்று காலை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்குட்பட்ட திருமால் நகர் மற்றும் ஆஷா நகரில் ரூபாய் 1,20,18,293 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை மற்றும் அண்ணா நகரில் ரூபாய் 74,74,650 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 1,94,92,943 ரூபாய் செலவில்
பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் ராஜதினேஷ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன், மூர்த்தி, காத்தவராயன், மாரி, பாலு, சங்கர், சிவசங்கரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத்தலைவர் ஜலால், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தேவநாதன், ஜனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சோலை நகர் வடக்கு தெற்கு பகுதியில் சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு பகுதியில் உள்ள சுனாமி நினைவு தூணில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கடல் அன்னைக்கு பால் ஊற்றி சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சோலை நகர் வடக்கு பகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் மீனவ கிராம மக்கள் ஊர்வலமாக வந்து சுனாமியால் உயிர் நீத்தவர்களின் நினைவாக மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நினைவிடத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி கடல் அன்னைக்கு பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் அங்கன்வாடி மையம் மற்றும் மாங்குளம் வடிகால் கட்டுமான யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் மாங்குளம் வாய்க்காலில் வடிகால் கட்டுமான யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 1,31,46,157 ரூபாய் மதிப்பீட்டிலும், அதனைத் தொடர்ந்து தொண்டமானத்தம் கிராமத்தில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ரூபாய் 32,86,951 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் புதுச்சேரியில் முதன்முறையாக மிகப்பெரிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் ராஜ்குமார், வைத்தியநாதன், உதவி பொறியாளர்கள் லூயி பிரகாசம், குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் சிரஞ்சீவி, கிருபாகரன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் மனோகரன், ஏழுமலை, சசி, நாகலிங்கம், விஜி, கலியவரதன், பச்சையப்பன், வேல்முருகன், ஹரி, சாலை மற்றும் நீர்நிலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் என திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூரில் ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சுவாமி சேவா சமாஜம் 41ஆம் ஆண்டு ஐயப்ப யாத்திரை மற்றும் 14ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பிராமினால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜம் 41ஆம் ஆண்டு ஐயப்ப யாத்திரை மற்றும் 14ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. முன்னதாக காலை 10 மணி அளவில் வில்லியனூர் பிராமினால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மகா அபிஷேக ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு 7 மணி அளவில் பஜனை பாடல்களுடன் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஐயப்ப பக்தர்கள், பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் மதிய மற்றும் இரவு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜம், ஐயப்பன் யோகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புரட்சித் தலைவரின் 38வது நினைவு நாள் புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பில் வில்லியனூரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் முருகு பத்மநாபன் தலைமையில் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.
மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாள் புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பில் வில்லியனூரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் முருகு பத்மநாபன் தலைமையில் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்கள் சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம், 500 பேருக்கு வேட்டி சேலைகளும் வழங்கப்பட்டது. அனைத்து ஏற்பாடுகளையும் காதர்ஜி செய்திருந்தார். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நாகராஜன், கேப்டன் ஜெயசுந்தரம், சுப்பிரமணி, நடராஜன், விஜயரங்கம், நீலகண்டன், ரத்தினம், கவுஸ், ரெமோ, ஆனந்தராமன், கணேசன், ராஜ்குமார், அமுதா உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரையில் உள்ள சுனாமியால் உயிரிழந்தவர்களின் நினைவு சின்னத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மலர் வளையம் வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை கிராமங்களை புதுச்சேரி மாநிலத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். சுனாமி பாதிப்பின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழகம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுனாமி பேரழியில் உயிர்ந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சின்னத்தை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நிர்வாகிகள் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஊர் மக்களுடன் கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். அப்போது அங்கு கலைமாமணி சிற்பி குபேரன் உருவாக்கியிருந்த சுனாமி நினைவு மணல் சிற்பத்தை பார்வையிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிற்பி குபேரனை வெகுவாக பாராட்டினார். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் விளையாட்டுப் போட்டியின் சிறப்பு நிகழ்வாக மாணவ மாணவிகளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டு யூத், டிரான்ஸ்ஃபார்ம் டு கம்யூனிட்டி என்னும் கருத்தை வலியுறுத்தும் வகையில் மினி மாரத்தான் 2025 போட்டி 2ஆம் ஆண்டாக வெற்றிகரமாக நடைபெற்றது. 12க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் சுமார் 120க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இந்த மினி மாரத்தான் தொடர் ஓட்டத்தில் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். ஆண்கள் பிரிவில் ரெப்ரிடேஷன் அண்ட் ஏசி படிக்கும் மாணவர்கள் விஸ்வா, ஐயனாரப்பன், சக்தி ஆகியோர் முதல் 3 இடத்தை பிடித்தனர். பெண்கள் பிரிவில் பியூட்டிஷியன் படிக்கும் ஆஷா முதலிடத்தை பிடித்தார். சிறப்பு விருந்தினர்கள் அபே என்ஜிஓ நிறுவனர் கலைமாமணி, டாக்டர் சுந்தரமுருகன் மற்றும் கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் ஆகியோர் மினி மாரத்தான் தொடர் ஓட்டத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். $1,500 cash prize விஸ்வாக்கு. சரிடா அப்படிமா சரிடா வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்து நல்ல புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் மு. லாவண்யா தலைமையில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு வீடு வீடாக சென்று பரிசு வழங்கினார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அமமுக மாநில இணைச் செயலாளர் லாவண்யா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாண்டா கிளாஸ் வேடமணிந்த நபர்கள் சிறுவர்களுடன் இணைந்து பேண்டு வாத்தியங்கள் முழங்க உழவர்கரை பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று அங்குள்ள பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இனிப்புகள், கேக் மற்றும் புத்தாண்டு கேலண்டர்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார். கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆந்திரேய ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 2000 பேருக்கு அன்பின் அடையாளமாக ரோஜா பூக்களும் கேக்கும் வழங்கினார். தொடர்ந்து மூலகுளம் வசந்தராஜா தியேட்டர் அருகே அமைந்துள்ள உலகிற்கு வெளிச்சம் திருச்சபையில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு 300 பயனாளிகளுக்கு ஹாட் பாக்ஸ், கேலண்டர் மற்றும் கேக் அடங்கிய தொகுப்பினை மாநில இணைச் செயலாளர் லாவண்யா வழங்கினார். இந்த விழாக்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி முழுவதும் பேண்ட் வாத்தியங்கள் இசையோடு சாண்டா கிளாஸ் வலம் வந்தது மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள்.
முதியோர் உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பக்கத்து மாநிலத்திற்கு கூட செல்லாதவர் எப்படி மத்திய அமைச்சரிடமிருந்து நிதி பெற்றுத் தருவார்? முதலமைச்சரை விமர்சித்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. சுனாமி நினைவு தினம். கடலில் பால் ஊற்றி பலியானவர்களுக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மரியாதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.